வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய சினிமா ஒரு மாறுதலோடு பயணிக்குது மக்களிடையே. பெரிய பட்ஜெட் படம்லாம் தோல்வி அடையுது, சின்ன பட்ஜெட் படம் வெற்றியில கொடி நடப்போகுது. எப்படி பார்க்குது? லவ் டுடே, ரப்பர் பந்து போன்ற படம்லாம் வெற்றி படமாகுது. அஜித் ஒரு மாஸ் ஹீரோ போன்ற படங்கள் நடிக்கிற படம்லாம் தோல்வி படமாகுது. எப்படி பார்க்குறது? நம்ம ரெடிமேட் கடைக்கு போகிறோம், பல சட்டை இருக்குது, நமக்கு பொருத்தமான சட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு ஃபிட் ஆகிற சட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த நம்பர் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் ஒரு நடிகனுக்கு எந்த கதை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தேர்வு இருக்காது. இப்போ விடாமுயற்சி மாதிரி படங்களில் இருக்கக்கூடிய பெரிய இது வந்து ரசிகர்களுடைய ஏமாற்றம் எங்கேவா இருக்குது அப்படின்னா, அது ஒரு யதார்த்த படம். தொலைந்து போன மனைவியை தேடி பரிதவிக்கக்கூடிய ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கணவனுடைய போராட்டம், ஒரு காதல் கணவனுடைய போராட்டம். அப்படி தான் அந்த ஒரிஜினல் கதை இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயிசத்தை ஏற்றணுங்கிற பேரில் அவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் லவர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு இவங்க சும்மா ஒரு கதையெல்லாம் உருவாக்கி அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, விவகாரத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதையை உருவாக்குற போது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவருக்காக எல்லா பெண்களும் காத்திருக்கிறாங்க, எல்லா பெண்களும் அவர் மேலே அன்பாக காதலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுகிற அளவுக்கு மாஸ் ஹீரோவாக இருக்கிறவர், அவர் அடித்து எல்லாத்தையுமே சாய்ச்சிடுவார், எல்லாத்தையுமே வீழ்த்திடுவார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய மாஸ் ஹீரோவை கொண்டு போய் ஒரு யதார்த்த கதையை கொண்டு பொறுத்துறப்ப அந்த கதை வந்து ரசிகனுக்கு திருப்தி அளிக்கலாம். ஏன்னா ரசிகன் வந்து இவர்கிட்ட அதை எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் ரப்பர் பந்து மாதிரி படம் வெற்றி பெறுறது, இப்போ ஓடிக்கிட்டு இருக்க பயங்கரமாக வெற்றி படமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன்கிற படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த குடும்பஸ்தங்கிற படம் வந்து பயங்கர ஹிட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, மக்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற படம் வந்து நம்பகத்தன்மைக்குரிய படமாக வந்து எதிர்பார்க்குறாங்க. மாஸ் ஹீரோட்ட அதை எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் விஜய் சேதுபதியுடைய வெற்றி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முரளியுடைய, அதாவது ரெண்டு வகை தான் சினிமாவை பொறுத்தவரையில் எப்போவுமே. ஒன்று வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியவங்க, அதுதான் எம்ஜிஆர், அதுதான் அஜித், இதெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய, விஜய் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஹீரோஸ்லாம். இன்னொரு ஹீரோ வகை உண்டு, இந்த எம்ஜிஆர் வகை படங்கள் மாதிரி சிவாஜி கணேசனுடைய வகை படங்கள், அது பூரா யதார்த்த படங்கள் தான். ஒரு குடும்பத்தில் போராடுறாரு, ஒரு கையும் ஒரு கால் விளங்காமல் இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் அவர் நடிப்பார், தெய்வ மகன்னு நடிப்பார். இங்கே ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள், மற்றவர்கள் ஏற்ற தயங்கக்கூடிய கதாபாத்திரங்களில் அவர் நடிப்பார். பட்டிக்காடா பட்டணமா மாதிரி ஒரு கிராமத்தை நாகரிகம் இல்லாதவன் அப்படின்னு நடிப்பார் அவர். இந்த வகை படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, சிவாஜி கணேச வகை படங்களை மக்கள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இல்லாட்டா தமிழ்நாட்டில் போய் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சினிமா தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சினிமா தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் யாருன்னா, டீனேஜ் பசங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட அல்லது பசங்களோட ஒரு குரூப் சேர்த்துட்டு போய் படம் பார்க்குறவன் தான் சினிமா தேட்டருக்கு வர்றான். ஃபேமிலி ஆடியன்ஸு ஏறத்தாழ வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் படம் பார்க்க வர்றாங்க. ஏறத்தாழ இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெண்களை பூரா சீரியலில் வச்சு பிரித்து விட்டாங்க, அந்த பக்கம் அது முடிஞ்சிருச்சு. ரொம்ப தரமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவன், ஒரு காலத்தில் வந்து நான் உலக சினிமா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க பூராமே பர்மா பஜாரில் சிடி வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அது பூரா ஓடிடி தளத்துக்குள்ளே வந்துருச்சு, சிடியை அழிஞ்சிருச்சு. சிடியை வந்து எந்த காவல்துறையாலையும் அழிக்க முடியல, எந்த நடவடிக்கையாலையும் அழிக்க முடியல, சினிமா துறையால் அழிக்க முடியல, இன்னொரு விஞ்ஞானம் வந்து அதை அழிச்சிருச்சு. அப்போ உலக படங்கள் பார்ப்பதற்கான, நான் மஜித் படம் பார்க்குறேன், ஈரானிய படம் பார்க்குறேன், கொரியன் படம் பார்க்குறேன், கிம்கிட்டுக்கு படம் பார்க்குறேன் என்று சுற்றிட்டு இருந்தவங்க பூரா ஓடிடிக்குள்ளே வந்து விழுந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தளம் வந்து வேறனா மாறிடுச்சு. இப்போ படம் பார்க்குறவன் 30 வயசுக்கு கீழானவன் தான் ஏறத்தாழ திருமணம் ஆகாதவன் அல்லது திருமணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவன், இந்த வகை டீனேஜ் லெவலில் இருக்கிறவன், இவங்க மட்டும்தான் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்குறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆளுகள்லாம் அந்த வயசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சார், நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி மக்கள் திரையரங்கில் ஒரு மாறுபட்ட ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் முந்தைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹீரோக்களுக்கு எதிரெதிராக தான் இருப்பாங்க. அது சிவாஜி எம்ஜிஆர் ஆகட்டும், ரஜினி கமல் ஆகட்டும், இப்போது போன தலைமுறை விஜய் அஜித் ஆகட்டும். ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட ரசிகர் பட்டாலும் நம்ம சொல்ல முடியல இல்லையா? பல வகையாக பிரிஞ்சதில்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே இந்த மாதிரியான அந்த பிரிவு இருக்கு இல்லையா? எம்ஜிஆர் சிவாஜி, கமலஹாசன் ரஜினிகாந்த், அப்புறம் வந்து பின்னாடி வந்ததில் நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் விஜய், அப்புறம் வந்து தனுஷ் சிம்பு, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி, இப்படி ஒரு வகை இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து உண்மை கிடையாது. இது கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா எம்ஜிஆர் தேர்வு செய்த திரைப்படங்களுக்கும் சிவாஜி கணேசன் தேர்வு செய்த திரைப்படங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோடைய படங்களுடைய தேர்வுக்கும் அஜித் படங்களுடைய தேர்வுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி இதை பிரித்து பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமகாலத்தில் 2 பேரும் படம் நடிக்கிறாங்க, சூப்பர் ஹிட் கொடுக்குறாங்க. இப்போ மகாராஜான்னு ஒரு படம் வந்து விஜய் சேதுபதிக்கு வெற்றி பெறுது. அப்போ சிவகார்த்திகேயனுக்கு அதே காலகட்டத்தில் இன்னொரு படம் வந்து பயங்கரமாக சூப்பர் ஹிட் ஆகுது, அமரன் ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 வேறு வேறு சேனலில் பயணிக்கிறாங்க. இவர் வந்து இமேஜ் பார்க்காம நடிக்கிறார். விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து தகப்பனா, ஒரு நடுத்தர வயது தகப்பனாக தன்னுடைய குழந்தையை தேடக்கூடிய ஒருத்தராக வந்து மகாராஜாவில் நடிக்கிறார். இவர் அப்படி கிடையாது, ஒரு இராணுவ வீரராக யங்ஸ்டராக நடிக்கிறார். 2 பேருக்கும் ஏஜ் வித்தியாசமும் கொஞ்சம் இருக்குது. அப்போ இவருடைய சினிமா பயணம்ங்கிறது அவர் தேர்வு செய்த கதையினுடைய ஜன்னல் என்பது வேற ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இவருடைய பயணங்கிறது வேறையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தெய்வ மகன் மாதிரி ஒரு படத்துலையோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு படத்துலையோ, கப்பலோட்டிய தமிழன் மாதிரி படத்துலையோலாம் அப்படி தேர்வு செய்த படங்களில் வந்து எம்ஜிஆர் நடிக்கவே இல்லை. எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் மாதிரி நடிச்சிருக்காரே தவிர இந்த மாதிரியான தியாகிகள் படம் அதெல்லாம் நடிக்கவே இல்லை. அவர் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கவனம். விஜய் அதே தான். விஜய் வந்து ஆழ்தோட்ட பகுதி நானடா மாதிரி டான்ஸு அது இதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் கூட கவனம் செலுத்துவார். நீங்கள் அதுக்கு நேர்மாறாக வந்து நீங்கள் பாருங்கள், நேர்கொண்ட பார்வை அப்படின்னு ஒரு படம், ஒரு ஏஜ்டு பர்சனு அப்படியே பூரா வெள்ளத்தாடியோடு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து கோர்ட்டில் வாதாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அஜித் நடிக்கிறார். இப்போ இதெல்லாம் அமிதாப் பச்சன் மாதிரி பிங்க்குங்கிற படத்தில் அமிதாப் பச்சன் நடித்த கேரக்டரில் வந்து இவர் நடிக்கிறார். அப்போ இவர் தேர்வு செய்கிற கதைங்கிறது வேறு வகையாக இருக்குது. இது யார் உருவாக்குறாங்கன்னா, இந்த கமர்ஷியலாக போட்டியை உருவாக்குறது, ஆடியன்ஸுக்குள்ளே வந்து ரசிகர்களுக்குள்ளே ஒரு சண்டை மூட்டுறது யாருன்னா, இந்த போட்டி மனப்பான்மையில் படம் பார்க்க வருவாங்க. நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, சினிமாவில் வந்து நடித்து கொண்டிருக்கிற இப்போ கமலஹாசன் வந்து நடிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு படத்தில், அல்லது ஏதோ ஒரு நடிக்கிறாங்க, சிம்பு நடிக்கிறாரு. சிம்பு வந்து நயன்தாராவினுடைய கன்னத்தை கிள்ளினார் அப்படின்னு ஒரு நியூஸ் இவங்களே போட்டு விடுவாங்க. அது உண்மைதானா, 2 பேரும் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான செய்தியை வந்து அப்போ பேப்பர் மீடியா தானே, பிரிண்ட் மீடியா தானே வந்து கன்னத்தை கடித்த வந்து பிரபல நடிகையினுடைய கன்னத்தை கடித்த சிம்பு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கிறே போட்டுருவாங்க. இது உண்மைதானா பொய் தானா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியை இவங்க கிரியேட் பண்ணிவிட்டு அது உண்மையிலே இவங்க காதலிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக படம் பார்க்க போகுது. அப்போ ஸ்க்ரீனில் போய் படம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் விஜான்ஸ் பண்ணுற மாதிரி வாங்க கண்டுபிடிக்கிறவங்க பூரா. அது ஆக்சுவலாக என்னென்னா வியாபார உத்தி. அது நீங்கள் இந்த படம் பார்க்க வர வைக்கிறதுக்கு அவங்க பல வகையான உத்திகளை கையாளுறாங்க. அதனால தான் என்ன செய்யணும், திடீர்னு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்க, ஜெய்யும் வந்து அஞ்சலி வந்து லவர்ஸ், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் உத்தி தான். அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு காதல் இருக்கா, நட்பு இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பழகிறப்ப அவங்க இப்போ நட்பில் இருக்காங்களா, லவ்வில் இருக்காங்களா, லிவிங் டுகெதரில் இருக்காங்களா, பிரேக்கப்பில் இருக்காங்களான்னு சம்மந்தப்பட்டவங்க 2 பேருக்கும் தெரியும். நமக்கு என்ன தெரியும், அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்கு தான் நமக்கு தெரியும். எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, பிரிய போகிறாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அது மாதிரி அப்போ ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை வந்து செய்தியாக்குறப்ப 100% வந்து சரியான செய்தி யாருமே உருவாக்க முடியாது. கற்பனையாக கொஞ்சம் ஒரு இட்டு கட்டினா 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்க, பிக்னிக் போனாங்க, ஏர்போர்ட்டில் ஒன்றா போனாங்க, கோவாவில் சுற்றுனாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு வரி செய்தி தான் கிடைக்கும். அந்த ஒரு வரி செய்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொன்னியின் செல்வன் நாவல் அளவுக்கு சைஸுக்கு பெருசாக்கிடுவாங்க அந்த கதையை. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அதனால் வேறு வேறு சேனல் இப்போ இவருக்கு என்ன இப்போ இருக்கிற பசங்க இருக்கான்ல, 2K கிட்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை பூரா ஒரு பட்டியலாக போடு, அதையே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு. நீங்கள் வந்து இப்போ டிராகன் படத்தில் பார்த்தீங்கன்னா 48 அரியர் வச்சுருக்கான், ஒரு மாணவன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாகவே திகழ்கிறான் அப்படின்னு கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொஃபஸரு எப்படி ஒரு பெஸ்ட்டு மாணவனாக இருக்கணும், நீ புத்திசாலியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவாங்களே, எப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒருத்தன் உதாரணம் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. சார் 2Kன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்து சார், இந்த 2K காலகட்ட திரைப்படத்துக்கும் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு படம் எடுத்திங்கன்னா ஹீரோ வில்லன் யார் அப்படி பார்த்து தான் படம் பார்க்குற சூழல் இருந்தது. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தில் 2 ஹீரோவாக இருக்காங்க, ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் இருக்காங்க, இன்னொரு ஹீரோவை போட்டு ஒரு வில்லனை கூட போடுறாங்க. அது எப்படி படத்தை வந்து தூக்கி கொடுக்கவா, இல்லை அந்த மாஸ் ஹீரோவே ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு அதாவது தாழ்ந்து பார்க்குறதுக்கு? 80களில் வந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ வில்லன் சரக்கு அடிச்சுட்டு இருப்பான், ஹீரோ வந்து அவனை வந்து நல்லவனாக இருப்பான் அப்படின்னு காட்டுவாங்க, சீன் வைப்பாங்க. இப்போ ஓப்பனிங்கில் ஹீரோ தான் சரக்கு அடிச்சுட்டு இருக்கான், வில்லன் உண்மையிலேயே நல்லவனாக இருக்கான் ஒரு படத்தில். ஆச்சா, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா கவர்ச்சி காட்டுறதுக்குன்னு தனியாக சில்க் சுமிதா, டிஸ்கோ சாந்தி அப்படின்னு ஒரு ஐட்டம் சாங் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்தில். இப்போ யார் ஹீரோயினியாக நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஐட்டம் சாங் ஆடுறாங்க.
இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த வில்லன் தன்மைக்கானதும் நெகட்டிவ் கேரக்டருக்கானதும் ஹீரோயிசத்துக்கான, அதனால தான் மன்சூர் அலிகான் கூட சொன்னார், என்னை ரேப் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இப்போ சினிமாவில், ஹீரோவே பண்ணிடுறேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. வில்லனை புலம்ப விட்டாங்க பாருங்க, வில்லனை சொல்கிறாப்புல நான் என்னையா பண்ணுறது, இனிமேல் என்னை வச்சு காமெடி வேற பண்ணுறாங்க. இப்போ நான் டெரர் வில்லனாக இருந்தேன், வீரப்பன் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் சொல்கிறார் இல்லையா, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கதையில் வில்லனுக்கான தனித்தன்மை ஹீரோவுக்கான தனித்தன்மைன்னு ஒன்று இல்லை, அது ரெண்டும் இப்போ கரைஞ்சிடுச்சு உன்னோட ஒன்று. அந்த 2 கரைகளையும் உடைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் வந்துச்சு 80களினுடைய பிற்பகுதியில். இந்த தலைமுறைக்கு தெரியாது, ஒரு சிலர் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். அதில் வருஷம் ஃபெயிலாக போயிட்டுருப்போம் ஒருத்தன், இந்த காஜா ஷெரீப் கேரக்டரு. இவர் யார் அப்படின்னு சொல்லும் போது இந்த குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது இவர் விசு படத்தில் உமா பேர் வர மாதிரி ஒரு ஃபெயில் ஸ்டூடெண்ட். ஆமாம் ஒன்று காட்டும் போது இவர் 10th போன வருஷமும் எழுதிக்கிட்டு இருந்தாரு, இந்த வருஷமும் எழுதிக்கிட்டு இருக்காரு, அடுத்த வருஷமும் இவர் எழுதுவார்னு நினைக்கிறேன்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தானே காமிச்சாங்க. இப்போ வந்திருக்கிற டிராகன் படத்தில் ஹீரோ 48 அரியர் வச்சிருக்கான். அவன் வந்து வேலைக்கு போக மாட்டான், குடிச்சிட்டு வந்து பசங்கிட்ட வந்து கடை வாங்குவான். கடை வாங்கிட்டு போய் வேலைக்கு போகிறது மாதிரி வீட்டில் நடித்து கொண்டு வந்து பசங்கிட்ட கடை வாங்கி அந்த காசை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வீட்டில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, இஎம்ஐ கட்டலை பைக்குக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்த காசை படிப்படியாக வாங்கிட்டு வந்து இந்த பசங்கிட்ட திரும்ப கடனை கொடுத்துருவான் அப்படின்லாம் சீன் வச்சுருக்காங்க. அப்போ ஒருத்தன் உருப்படாதவன், விளங்காதவன், ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியாதவன், படித்து கரையேறாதவன் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து, முன்னாடிலாம் வில்லனுக்கு என்ன கேரக்டர் இருப்பாங்க, ஒருத்தர் தப்பானவனா அவன் வந்து ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சான், அதை கண்டுபிடிக்கிறவன் தானே ஹீரோவாக இருப்பான். இப்போ அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறவன் ஹீரோவாக இருக்கான். அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அரசியலில் எப்படி வந்து காந்திக்கு பின்னாடி ஒரு அரசியலை கட்டமைச்சாங்களோ இப்போ அதுக்கு நேர்மாறாக கோட்சே அரசியல் வந்துருச்சு இல்லையா இந்தியா முழுக்க. அது மாதிரி ஹீரோயிசம் என்பதே வில்லத்தனம் தான் ஹீரோயிசம், ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான் ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த உருவாக்குனதுனால இந்த பசங்க 2K கிட்ஸ் பசங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் சீன் பண்ணி படம் பண்ணால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதீப்போட படங்கள் வந்து இது பண்ணுது. அது மாதிரி குடும்பஸ்தங்கிற படமும் ஏறத்தாழ வந்து மணிகண்டன் நடித்த அந்த படமும் கூட புதுசாக கல்யாணமான லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தன் அவன் இன்னைக்கு வந்து திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுது, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு தவிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல. அந்த எந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இவங்க இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட 30 ஏஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீழே, அதாவது 30 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை படமாக மாற்றுவது, அதற்குள்ள சுவராசியத்தை ஏற்றி சொல்வது, அதுக்குள்ள ஒரு காதல் கதை சொல்கிறது, அதைத்தான் வந்து நீங்கள் வந்து ரப்பர் பந்து வரைக்குமே நம்ம பார்க்குறோம். சார் இந்த முன்னாடி சொன்னீங்க டிஜிட்டல் உலகம் வந்து சிடியை ஒழிச்சிச்சு, யாராலும் ஒழிக்க முடியாத போராடின ஒரு விஷயம் வந்து ஒரு டிஜிட்டல் உலகம் சிடியை ஒழிச்சிச்சு. நீங்கள் அதே டிஜிட்டல் உலகம் இன்றைக்கி வந்து ஓடிடி தளம் என்ற ஒரு சின்ன திரையில் ஓடிட்டு இருக்குது, பல மாஸ் ஹீரோக்களும் ஓடிடி தளத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது சினிமாவோட பயணம் எப்படி சார் தொடர்ந்து நடைபெறுமா, இந்த டிஜிட்டல் அழிஞ்சிடுமா? இல்லை, சினிமாவுடைய பயணம் வந்து என்னென்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படத்தை வந்து மொபைலில் ஒருத்தர் பார்க்குறேன்னா ஒரு 1000 குதிரைகளின் குளம்படி சத்தம் அப்படின்லாம் கேட்கவே முடியாது. ஒரு போர்க்கள காட்சியை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய திருப்தியை வந்து ஒரு நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ஓடிடி தளங்கிற சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு திரைகளில் சின்ன திரைகளில் பார்க்குற போது அந்த திருப்தி கிடைக்காது. ஒன்று ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. வீட்டில் படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா படத்தை நிப்பாட்டணும், குழந்தை கத்துது அப்படின்னா நிப்பாட்டணும், விசில் சத்தம் கேட்டால் நிப்பாட்டணும். இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு படத்தை முழுசாக பார்க்க விடாத ஒரு சூழல் சில நேரம் வீடுகளில் ஏற்பட்டுரும். திரையரங்கத்துக்கு என்னென்னா நம்ம உள்ளே போயிட்டோம்னா அந்த சீன் போயிடும். ஒருத்தன் ஃபோன் பண்ணுறேன் எடுத்தோம்னா முக்கியமான சீன் போயிடும்னு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இன்டர்வலில் வந்து தான் என்ன மாப்பிள்ளை கூப்பிட்ட அப்படின்னு ஒருத்தன் வந்து வெளியே வந்து பேசுகிறான். அப்போ சினிமா எக்ஸ்பீரியன்ஸை திரையரங்கம் தான் தர முடியும். ஆனால் நல்ல படத்தை தேடி போய் பார்க்குறதுக்கு இப்போயும் ரசிகர்கள் தயாராக இருக்கான். ஹீரோயிசம்லாம் பார்க்க தயாராக இல்லை. ரப்பர் பந்தை வந்து கொண்டாடி தீக்கிறாங்க. அப்போ கூட்டம் கூட்டமாக படம் பார்ப்பதற்கும் இன்னும் ஒரு ஆட்கள் இருக்கிறான். அதனால் ஏன் வந்து அங்கே போக மாட்டேங்கிறான் தேட்டருக்கு அப்படின்னா தேட்டரை ரொம்ப காஸ்ட்லியாக மாற்றிட்டாங்க. மிடில் கிளாஸ் போய் படம் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து தேட்டர் இல்லை. டிக்கெட் 200 பாப்கார்ன் 400, பார்க்கிங் 100, அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வாங்கினீங்கன்னா சைடிஷ் வாங்கினீங்கன்னா எல்லாம் அங்கே கணக்கு பார்க்கும்போது ஒருத்தர் இன்றைக்கி வந்து குடும்பத்தோட படம் பார்த்தேன்னா ஒரு 2000 காலி ஆயிரும். அப்போ ஒரு 2000 இருந்துச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு வாரத்துக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டுக்கலாம், சாப்பாட்டு செலவுக்கு சரியாக போயிடும் நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. முன்னாடிலாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஒரே படத்தை வந்து 15 முறை பார்க்குறேன், 25 முறை பார்க்குறேன். அவங்க எல்லாம் இப்போலாம் 25 முறை பார்த்தானா அவன் வீட்டில் வைக்கிற மாதிரி வந்துடும், சொத்து வைக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ. அப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க தேட்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடுச்சு.
கர்நாடக சங்கீதம் நடக்கக்கூடிய சபாக்கள் மாதிரி பெரிய ஆட்கள் தான் படம் பார்க்கறதுக்குனாலே மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது இனிமேல் படம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது காஸ்ட்லியாக மாறிடுச்சு. குடி தண்ணீர் கூட பல திரையரங்கங்களில் இலவசமாக இல்லை. அது அந்த வசதியை கூட ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டு குடி தண்ணி கண்டிப்பாக வைக்கணும்யா, 4 மணி நேரம் கொண்டே ஒருத்தனை அடைச்சி வைக்கிறாங்க ஒரு இடத்துல. அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணீர் பாட்டில் வியாபாரம் கெட்டு போயிடும். ஒரு 20 ரூபா விற்கக்கூடிய ஒரு தண்ணீர் பாட்டில் அவன் வந்து 80 ரூபா விற்கிறான், 60 ரூபா விற்கிறான். அப்படிங்கிறப்ப அது அந்த வியாபாரம் கெட்டு போயிடும்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை ரொம்ப காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. மிடில் கிளாஸுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தான் படம் பார்க்குறான். அதனால் அது ஒரு மிக முக்கியமான காரணம். திரையரங்கம் சாதாரண ஆடியன்ஸ். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து விவசாயி, தொழிலாளி, படகோட்டி அப்படின்னு படம் நடித்தார். நீங்கள் ரஜினிகாந்த் படம் கூட வேலைக்காரன் அப்படின்னா படங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி படங்கள் உண்டு. கூலிக்காரன் படம் அப்படிங்கிற படங்கள்லாம் வந்தது உண்டு. இப்போ நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கான ஒரு படமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டைரக்டர்களுமே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து முன்னாடி டைரக்டர் ஆவாங்க. இப்போ பூரா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவன் அவனே ஒரு கேமரா வாங்கி ஒரு குறும்படம் எடுத்து பழகுனான். அதில் செட் ஆகிடுச்சுங்க. அவன் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் அந்த மெயில் கொடுத்தாங்க, அது ஓகே பண்ணாங்க ஸ்கிரிப்ட். அப்படி டைரக்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறும்படங்களின் வழியாக இயக்குநர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சினிமாவுடைய பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு உள்ளூர் சினிமாவும் ஒரு உலக சினிமாவோடு போட்டிட்டு இருக்கிறது ஓடிடி தளத்தின் வழியாக. அதனால் சினிமாவோட குவாலிட்டி, அதனுடைய வித்தியாசமாக சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு நிறைய வந்து போட்டி இருக்குது. அதனால் இன்றைய சினிமாவுடைய இது வந்து வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. உலகமயமாக்கலில், கார்ப்பரேட் மயமாக்கலில் சினிமாவுடைய இடம் வந்து வேறு இடத்திற்கு நகர்ந்துருக்கிறது. சினிமா இல்லாமல் மனுஷனால் இருக்க முடியாது. ஏன்னா லாக்டவுனில் எல்லா வேலையும் முடங்கிய போது சோறு திங்கிற நேரம் கழிச்சிட்டு மிச்ச நேரம் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் ஓடிச்சு. அதில் தான் யூடியூப்லாம் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துச்சு. அதனால் சினிமா இல்லாமல் மனிதர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. சினிமா கண்டுபிடிச்சி 100 வருஷம் தானங்க ஆகுது, அதுக்கு முன்னாடிலாம் மனுஷன் இல்லையான்னு சில பேர் கேட்குறான். அப்படி சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நம்ம ஒருத்தன் ஆடை இல்லாமல் அறகுறையா இலைகளோடு இருந்தோம். இப்போ போய் இலையோடு இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. ஒரு சுகத்தை அனுபவித்து விட்டு, ஒரு பயன்பாட்டை அனுபவித்து விட்டு மனிதனால் அதை வந்து நிறுத்த முடியாது. அதனால் சினிமா எப்போதும் இருக்கும். அதன் வடிவம் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான கேள்வி, மக்கள் மத்தியில் இது பரவலாக பேசப்படுறது. சூர்யாவோட தோல்வி, அதாவது கங்குவாவோட தோல்விக்கு முக்கியமான ஒரு வார்த்தையாக சிவகார்த்திகேயனை பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்கலாம் சார்? சினிமா துறையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் 2 பேருக்கும் ஒரு மாறி. ஆனால் இது மக்கள் வந்து சூர்யாவோட வீழ்ச்சிக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இல்லை, எப்போவுமே படிக்கிற பசங்களை என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா படித்தவனா மெரிட் வாங்கிட்டா எப்படா படித்தேன்னா நானே படிச்சுன்னு சொல்லுவாங்க. பெயிலாக போனால் என்னடா வாத்தியார் சரியில்லை வாங்கிக்கலாம். அது மாதிரி வேறொரு குற்றச்சாட்டை வேறொருத்தர் மேலே வந்து நம்ம ஜோசியக்காரனுக்கு நம்மளை ஏன் ரொம்ப ஜோசியக்காரன் பல பேருக்கு பிடிக்குது அப்படின்னா அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவன் காரணம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறாங்கல்ல, உன் பிரச்சனைக்கு நீ தான்ப்பா காரணம், நீ கவனக்குறைவாக இருந்தப்பா அதனால தான்ப்பா போய் நீ வந்து விழுந்துட்ட கீழே அப்படின்னு சொல்ல மாட்டான். உனக்கு கரகம் சரியில்லை அதனால் போய் நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லும்போது குற்றச்சாட்டு வேற ஒருத்தர் மேலே போயிருக்குல்ல. அது மாதிரி தான் கங்குவா படத்தில் பெரிய ப்ரொடக்ஷனு, பெரிய எல்லா செட்டப்புமே பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஷூட்டிங்கு அவசரமாக கிளம்பும் போது அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மறந்துட்டு போயிட்டாங்க கதையை. அதனால் அந்த படம் ஓடலையே தவிர எல்லாத்தையுமே ஞாபகமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் கதை வந்து இல்லை அந்த படத்தில். அதனால தான் அது ஓடலை. கதை தேர்வில் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு மதிநுட்பமாக இன்றைக்கி எது ஓடும் என்ன தேரும் அப்படிங்கிறது தெரியுது. அது காரணம் ரொம்ப எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு சாதாரண நிலையில் தொலைக்காட்சியில் வேலை பார்த்து பல போட்டிகளில் போய் கலந்துக்கிட்டு ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒரு சிவகார்த்திகேயன் வந்தவர். அதனால் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் விஜய்க்கு அடுத்து நான் தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சீன் போடுற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார். அந்த இடத்த வந்து சூர்யா வந்து கவனிக்க தவறிட்டாரே தவிர இவருக்கு அவருக்கும் போட்டியே கிடையாது. ஏன்னா சூர்யா ஹீரோவாக இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோ கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு உள்ளே தான் வந்து அவர் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அதுக்கு முன்பே ஒரு பெரிய ஹீரோவாக அவர் இருக்கார். அதனால் 2 பேருக்கும் போட்டி கிடையாது. 2 பேருமே சமதளத்தில் வச்சே பார்க்க முடியாது. அதனால் இது ஒரு கற்பனையாக கலப்பி விடப்பட்ட ஒரு பொருளை நான் கருதுறேன். இன்றைய சினிமா துறையில் பல சுவாரஸ்யமான தகவல் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.